ஹாய், வணக்கம். இன்று 20/3/2026 வியாழக்கிழமை. இன்று நமது இந்திய நாட்டு பங்குச்சந்தையின் மிக மோசமான நாள்னு சொல்லலாங்க. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ந்த ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா, ஜூன் கடந்த 2024ஆம் வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய மோசமான சரிவு இன்னைக்கு நடந்தது. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 850 பாயிண்ட்ஸ் டவுனு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1800 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரணங்கள்லாம் வந்து நிறைய அடிக்கிட்டே போகலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் ஃபெட் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணல, அப்படியே ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி விழ ஆரம்பிச்சிச்சு நேற்று. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படு மோசமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான நமது இந்திய நாட்டு பண மதிப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஆல் டைம் லோவில் வந்து டெபிசிட் ஆயிருக்கு. 93 ரூபா 32 காசு ஒரு டாலருக்கு நிகரான இந்திய பண மதிப்பு. ஸோ இது ஒரு மிக மோசமான ஒரு டெபிசிட் இது இன்னைக்கு ஆயிருக்கிறது. ஸோ என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம நாட்டோட மார்க்கெட் வந்து சரிவில் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்தாலும் அது நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ்லாம் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வந்து இப்போது ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன ஆகுங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கிடைக்கிற டேட்டாஸ்க்கு பேஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நான் என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.